குட் மார்னிங். அப்பாடா, ஒரு வழியாக நியூ ஸ்டேட்டில் வெயில் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் இன்னும் அந்த வெயில் வந்து அவ்வளோ காட்டமாலாம் இல்லை, கொஞ்சம் சில்னஸோடு வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் கிளைமேட்டு காலையில் எந்திரிக்கும் போதே அவ்வளோ சில்னஸாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், சூப்பராக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு காலையிலே. நமக்கு வழக்கம் போல் காலையிலே சமையல் தான். காலையிலே சாப்பாடு சுட சுட வந்து வச்சாச்சு. என்ன தான் அரிசி வந்து மாற்றி மாற்றி ட்ரை பண்ணாலும் இந்த மாதிரி பசையாக பிடிச்சிக்குது. அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே சாப்பிட்டுக்க வேண்டியது தான். அப்புறமா குழம்புக்கு வெள்ளரிக்காய் தயிர் இருந்துச்சு. வெள்ளரிக்காவை கட் பண்ணி தயிரை கடைஞ்சி ஊற்றி மோர் குழம்பு வச்சாச்சு. ஸோ சிம்பிளான மோர் குழம்பு. இதுக்கு சைடிஷ்க்கு அப்பளம் இருந்துச்சு, அதை பொரிச்சாச்சு. ஸோ காலையிலைக்கு மதியத்துக்கு ரெண்டுக்குமே நமக்கு இது தான். தோசையும் சட்னியும் வந்து சுட்டுருந்தேன் நேற்றுக்கு நைட்டே. தோசைலாம் சுட்டேன், இவங்கெல்லாம் வந்து சாப்பிடலை. தோசை மாவு புளிக்கல அப்படின்னு வச்சுட்டாங்க. அதை தான் இன்றைக்கி காலையிலைக்கு இவங்களுக்கு வச்சுருக்கேன். தோசை கேட்டாங்க அப்படின்னா சுட்டு கொடுக்கணும், இல்லை அப்படின்னா சாப்பாடே சாப்பிட்டுக்கட்டும் அப்படின்னு வந்து விட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு. மாப்பில் இந்த மேலே இருக்கிற பக்கம் வந்து உடஞ்சிருச்சு. அதை நான் வீடு துடைக்கும் போதெல்லாம் கையில் வந்து குத்த ஆரம்பிச்சிருச்சு. இது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூளை வந்து பயங்கரமாக யோசித்து இந்த மாதிரி இந்த டேப்பும் சிசரும் வந்து தூக்கிட்டு வந்து இதை ஃபுல்லாக சுற்றி ஒட்டிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. ரொம்ப நாளாக பண்ணலான்னு தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் கையோடு வந்து முடிச்சாச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரியேட்டிவாக பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். கல்யாணம் முடிஞ்ச புதுசில் சென்னையில் தனியாக இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய பண்ணேன். ஸோ அந்த வீடியோலாம் என்கிட்ட இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு நாள் லாங் வீடியோவில் அது எல்லாமே டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.